தமிழ்நாட்டை புறக்கணித்தது ஏன்? இது பீகார் மாநில பட்ஜெட் மத்திய அரசை விளாசிய இபிஎஸ். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பீகார் மாநில பட்ஜெட் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். அதாவது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் வருமான வரி சலுகை, விவசாயிகள், பெண்களுக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு என்று பிரத்யேக ஏது திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. தமிழ்நாடு என்ற வார்த்தையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உச்சரிக்கவில்லை. தொடர்ந்து இரண்டாவது முறையாக மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருப்பதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மத்திய பட்ஜெட் குறித்து கருத்தும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024-25 பொருளாதார ஆண்டறிக்கையில் குறிப்பிட்ட பொருளாதார வளர்ச்சியை எட்ட முதலீட்டு மூலதனத்தை ஊக்கப்படுத்தும் உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்க வேண்டிய அவசியம் பற்றியும் குறிப்பிட்டிருந்தது. ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் ஆகியவர்களை மையமாக கொண்டு 25-26 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் திட்டங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிதிநிலை அறிக்கையில் வருமான வரி விலக்கு கணிசமாக உயர்த்தப்பட்டது வரவேற்கத்தக்க அம்சமாகும். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்த அடிப்படை சுங்க வரிகளில் சில மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதும் வரவேற்கத்தக்கது. பீகார் மாநிலத்திற்கு விரைவில் தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு அம்மாநிலத்திற்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளதால் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை என கூறுவதை விட பீகார் மாநில வரவு செலவு நிதிநிலை அறிக்கை என்று கருதும்படி அமைந்துள்ளது. அதோடு சேர்த்து தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை. விவசாயத்துறையை பொறுத்தவரை 100 மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் உட்பட சில திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். இந்த திட்டங்களில் விவசாயிகளுக்கு உற்பத்தியை பெருக்கவும், இடுபொருள் விலையை கட்டுப்படுத்தவும், விளைபொருட்களை நியாயமான விலையில் விற்பனை செய்யவும், அதன் மூலம் விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்கவும் தமிழ்நாட்டிற்கு எவ்வாறு உதவும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழ்நாடு மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலமாகும். விவசாய வளத்தை பெருக்கவும், விரயமாகும் நீரை பயன்படுத்த உதவும் நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. அதேபோல சிறு குறு தொழில்களுக்கும் ஏற்றுமதிக்கும் சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கவும், திறன் மேம்பாட்டு பயிற்சியுடன் புதிய வேகத்தை கொடுக்கவும் திட்டங்கள் ஏதும் இல்லை. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் மற்றும் கோவை, மதுரை ஆகிய நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எந்தவித அறிவிப்பும் நிதிநிலை அறிக்கையில் இல்லாதது தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளிக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேல் 8% குறையாத பொருளாதார வளர்ச்சியை அடைந்ததால் தான் 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய முடியும் என பொருளாதார அறிக்கை கூறுகிறது. இந்த நிதிநிலை அறிக்கைகள் தனிநபர் வருமான வரம்பை மட்டும் உயர்த்தியுள்ளதால் இது ஒரு மாயாஜால அறிக்கையாக, வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுகிறது. பொருளாதார வளர்ச்சி ஆண்டுக்கு 8% எப்படி உயர்த்தப்படும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.